அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஏற்பாடுகள் இருக்கும். தொழிற்சாலைகள், இயந்திரங்கள், கட்டிடங்கள், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஆனால் ஆரம்பத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே தடையாகத்தான் செய்யும். ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே செய்யாது. பல முறை முயற்சி எடுத்து தான் நீங்கள் வெற்றிக்கு நீங்கள் வர முடியும். அரசியலில் நீங்கள் போகலான்னா முதல்ல பாருங்க, மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும். நீங்க எங்கேயுமே போறப்ப அதிகமாக உங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டவே மாட்டீங்க. மெதுவா 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 நீங்க போய் தான் நான் பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தையும் ஒரு உங்களுக்கு செல்வாக்கை நீங்க தக்க வச்சுக்கிருவீங்க. அப்படிங்கிறப்ப அரசியல நீங்க ஈடுபட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு அதனால ஒரு லாபமும் கிடைக்கிறதாக இருக்கும். உங்களுக்கு அப்ப கடின உழைப்பு மூலமா தான் உங்களுக்கு பணமும் பதவியும் கிடைக்கும், நல்ல பேரும் கிடைக்கும். மற்ற நம்பருக்காக 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ஈஸியாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கவே முடியாது, நல்ல பேரை நீங்க எடுக்கவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் கடின உழைப்பும் பொறுமையான முயற்சி, விடாமுயற்சி மூலமா தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு அழகான குடும்பம் அமையும். உங்களுக்கு அதற்கு நீங்க தாமதமான திருமணம் தான் நீங்க முடிக்கணும். 32 வயசுக்கு அப்புறம் நீங்க திருமணம் முடிச்சா தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும். குழந்தை பேரும் தாமதமா தான் இருக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு தாமதமா கிடைக்குதோ அது எல்லாமே நிலையானதாக இருக்கும். உங்களுக்கு தக்க சமயத்துல உதவுறதாகவும் எல்லாமே இருக்கும்.